அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய ஒரு சிட்டி, அந்த சிட்டியில் ஒரு சென்டரான ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒருத்தர் ஒரு கடை போடுறாரு. எல்லாருமே நம்ம என்ன நினைப்போம், இந்த கடை வந்து ஆகும்னு பிரம்மாண்டமாக பெரிய அளவில் வந்து டெவலப் ஆயிரும், நிறையா சேல்ஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் அது கிடையாது. இன்வால்மெண்ட் இல்லாமல், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், சில எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாமல், ஆர்வம் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 30,000 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அதில் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு நிலையெல்லாம் வந்து அடைய முடியாது. ஆனால் இன்வால்மெண்ட் வேணும், நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், அதில் சில எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும். இப்போது ஆப்பிள் எடுத்துக்கலாம், ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஆப்பிரிக்காவில் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உண்மையாக ஒரு நல்ல காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்துட்டா மட்டும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறத இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான ஒரு கருத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். பட் அதை தாண்டி அவங்களுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்க போகிறோம். நம்ம இந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸை கேட்கும்போது, அதாவது சாதாரணமான ஒரு இடத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைஞ்சாங்க அப்படிங்கிற யாராவது ஒரு நபருடைய ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை நம்ம கேட்கும்போது நம்ம வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுவோம். எப்படி இவங்களால் முடிஞ்சது, இந்த மாதிரியான ஒரு நிலையிலேருந்து எப்படி இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி வரும். அதை தாண்டி நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு பெரிய ஒரு டேலண்ட் இருக்கிற மாதிரி அவங்கள வந்து நம்ம பார்க்குறோம். பட் இந்த டேலண்ட்டை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு வெற்றிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க தவறிடுறோம். சரி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வரும்போது, அல்லது ஒருத்தங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றாங்க அப்படின்னா அவங்க வெற்றி அடைஞ்சதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நமக்குள்ள எப்போவுமே ஒரு கேள்விக்குறி இருக்கும் இல்லைங்களா? அந்த கேள்விக்கான பதில் சொல்கிறது தான் இந்த வீடியோ. மால்கம் கிளாட்வெல் எழுதின அவுட்லயர்ஸ் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து வெற்றிக்கான ரகசியம் என்ன, ஒருத்தங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு வெற்றிக்கு ஹெல்ப் பண்ணி அப்படிங்கிற முக்கியமான கருத்துக்களை இன்னைக்கு இப்போ நாம பார்க்க இருக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. சரி, அந்த வெற்றிக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாங்களா? இந்த வீடியோவோட கண்டென்ட்டை ரொம்ப ஷார்ட்டா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஸ்கில் பிளஸ் டேலண்ட் பிளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிளஸ் அதர் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு சக்சஸ். ஒருத்தங்க வெற்றி அடைகிறாங்க அப்படின்னா அதற்கு நிறைய திறமைகள் தேவைப்படுது, வாய்ப்புகள் தேவைப்படுது. டேலண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய தனித்திறமை, தனித்தன்மை அப்படிங்கிறது தேவைப்படுது. அதோடு இது எல்லாம் சேர்த்து மற்ற சில ஃபேக்டர்ஸும் ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னா சக்சஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மற்ற விளக்கங்களை நாம கவனிக்கலாம். இதுல முதலாவது த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். என்னது த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து NBA இந்த பேஸ்கெட் பால்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப உயரமா இருக்கிறவங்களா இருப்பாங்க. 6 அடிக்கு மேல இருக்கிறவங்க, 6 அடி 5 அங்குலம், 6 அடி 10 அங்குலம் இருக்கிறவங்க இருப்பாங்க. சரி, ஓகே, ஒரு 7 அடி இருக்கக்கூடிய ஒரு நபரை அந்த NBA பேஸ்கெட் பால்ல வந்து சேர்த்து விட்டோம் அப்படின்னா அவர் வந்து மற்றவங்களை விட சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிடுவாரா, அவர் வந்து ஒரு யாருனாலையுமே வந்து ஜெயிக்க முடியாத ஒரு நபராக மாறுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறி தான். இதை இப்படி எடுத்துக்கலாமே, ரொம்ப ஒரு ஹை ஐக்யூ இருக்கக்கூடிய ஒரு நபர், அதாவது ரொம்ப புத்தி கூர்மை இருக்கக்கூடிய ஒரு நபர் எடுத்துக்கோங்க. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டாக வருவாரா, மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக வருவாரா, அல்லது இந்த உலகம் மதிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு, வியக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சாதனையாளராக வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அதாவது 7 அடி இருந்தால் நம்ம வந்து ஒரு NBA ஜெயிக்க முடியும், பேஸ்கெட் பாலில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத தாண்டி உலகத்திலேயே மிகப்பெரிய ஹையஸ்ட் ஐக்யூ இருக்கிற நபர் வந்து எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத தாண்டி, இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் ஊரில் வந்து, அல்லது உங்களுடைய நம்ம இருக்கிற தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பெஸ்ட்டு காலேஜில் வந்து படித்த நிறையா பேர் வந்து மிகப்பெரிய ஒரு ஜீனியஸாக, மிகப்பெரிய ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸாக வளர்ந்துருக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு பேச்சுக்காக நான் சொல்கிறேன். அந்த காலேஜில் நாம் போய் படிக்கிறோம், நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நானும் மிகப்பெரிய ஒரு ஜீனியஸாக வருவேனா, நானும் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவாளியாகவோ மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாகவோ வருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா, அப்படின்னு கேரண்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ அந்த த்ரெஷ்ஹோல்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு டேலண்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 7 அடி உயரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து பேஸ்கெட் பால் டீமில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப ஒரு மட்டமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. மட்டமான ஒரு வாய்ப்பு. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் காலேஜில் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா நான் வந்து அந்த காலேஜில் இருக்கக்கூடிய அந்த அறிவை, அந்த காலேஜில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்போஷரை நான் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு, எடுத்துக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு லீஸ்ட் வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான்.
ஸோ இதை வந்து கேட்கும்போது நம்ம வந்து ஒருத்தங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றாங்க அப்படின்னா, இவங்க இந்த காலேஜில் படிச்சிருக்காங்க, இவங்க இந்த டிகிரி படிச்சிருக்கிறாங்க, இவங்க இந்த மாதிரியான ஒரு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறோம் பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து ஒரு 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 நூல் இலை தான். ஒரு லீஸ்டான இருக்கிறதுலையே ஒரு கடை மட்டமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஒரு வாய்ப்பு தான். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய ஒரு சிட்டி, அந்த சிட்டியில் ஒரு சென்டரான ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒருத்தர் ஒரு கடை போடுறாரு. எல்லாருமே நம்ம என்ன நினைப்போம், இந்த கடை வந்து ஆகும்னு பிரம்மாண்டமாக பெரிய அளவில் வந்து டெவலப் ஆயிரும், நிறையா சேல்ஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் அது கிடையாது. இருக்கிறதுலே வந்து ஒரு பெஸ்ட்டு இடத்துல நமக்கு ஒரு கடை போடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான இருக்கிறதுலையே ஒரு கீழ்மட்டமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நாம் அந்த இடத்த எப்படி பயன்படுத்திக்க போகிறோம், இதுக்கப்புறம் நம்ம அந்த ஜாயின் பண்ணுற பெஸ்ட் காலேஜில் நம்ம என்ன மாதிரி நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளை பொறுத்து தான் இருக்கே தவிர, அந்த காலேஜுக்கோ அந்த இடத்துக்கோ அந்த ஹைட்டுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு சக்ஸஸ் ஃபேக்டரில் இது முக்கியம்தான். ஆனால் இதை மட்டுமே வச்சு ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு ஹைட்டை, ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அடைகிறாரு அப்படின்னு சொல்லிட முடியாது. சரி, இதை தாண்டி வேறு என்னென்னலாம் அவர் பண்ணுறாரு சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களில் நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. இந்த முறை அந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். பொன்னியின் செல்வன் ஃபுல் ஆடியோ புக் குக்கு எஃப்எம்ல தமிழ் மொழியில் இருக்குது. குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஆப். 10,000 hours ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் பல்வேறு ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ், ஸ்டோரிஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுயமுன்னேற்றம் சார்ந்த புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் சேனல் லிங்க் மூலமாக போகிற பார்வையாளர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 199 ரூபாய்க்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பெற முடியும். அதற்கு ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்துங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போது நம்பர் 2, 10,000 hours ரூல். வயலின் இசை கலைஞர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, வயலினிஸ்ட். இவங்களை வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு ஆய்வு வந்து நடத்துனாங்க. அந்த ஆய்வில் வந்து என்ன ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா, 3 கேட்டகரியாக அவங்களை வந்து பிரிச்சுட்டாங்க. முதலாவது கேட்டகரி ஓகே, கேட்குறதுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னு வாசிக்கக்கூடிய திறன் படைத்த கலைஞர்களாக ஒரு கேட்டகரி பிரிச்சுட்டாங்க. ரெண்டாவது கேட்டகரி வந்து நல்லா ஓகே, நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, குட் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேட்டகரியை வந்து பிரிச்சுட்டாங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸை பண்ணக்கூடிய இசைக்கலைஞர்கள், வயலினிஸ்ட். இவங்களை வந்து மூணாவது கேட்டகரியாக வந்து பிரிச்சுட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த வயலினிஸ்ட்டை வந்து நீங்கள் எவ்வளோ மணி நேரம் இந்த நிலையை அடையிறதுக்கு நீங்கள் வந்து இந்த வயலினை வாசிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்கும்போது, ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஓகே, கேட்குறதுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இசை கலைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா 4000 மணி நேரம் அவங்களுடைய வயலினை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது குட், ஓகே, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் வாசிக்கக்கூடிய அந்த வயலினிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8000 மணி நேரம் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க, வயலின் வாசிச்சிருக்கிறாங்க. இந்த மூன்றாவது கேட்டகரி எக்ஸ்ட்ராடினரியாக வந்து வயலின் வாசித்தாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து 10,000 மணி நேரம் அல்லது கொஞ்சம் அதுக்கு மேலேயும் வந்து அதிகமாக பயிற்சி பண்ணியிருந்தாங்க, வயலினை வந்து வாசிச்சிருந்தாங்க. இதிலிருந்து என்ன ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா, 10,000 மணி நேரம் ஒரு ஆர்ட்டை வந்து நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஒரு வல்லுநராக வர முடியும். அதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 10,000 மணி நேரம் ஒருத்தங்க பயிற்சி பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அந்த கிராஃப்ட்மேன்ஷிப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது ஒரு நுணுக்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு கலை இருக்குது அப்படின்னா, ஒரு இசை இருக்குது அப்படின்னா அதில் வந்து எந்த அளவுக்கு நுணுக்கமாக செயல்பட முடியுங்கிற சில விஷயங்களை அவங்க கற்றுக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, 10,000 மணி நேரம் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிரேட்டஸ்ட்டு ஒரு பெர்ஃபார்மரை வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. இந்த இடத்துல முக்கியமாக சில விஷயங்கள் கவனிக்கணும். 10,000 மணி நேரம் இல்லை, நீங்கள் 20,000 மணி நேரம் கூட இன்வால்மெண்ட் இல்லாமல், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், சில எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாமல், ஆர்வம் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 30,000 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அதில் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு நிலையெல்லாம் வந்து அடைய முடியாது. ஆனால் இன்வால்மெண்ட் வேணும், நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், அதில் சில எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும், சில மிஸ்டேக்ஸ் பண்ணணும், அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப
ஆர்வமாக பேஷனேட்டாக நம்ம 10,000 மணி நேரம் ஒரு கலையை கற்றுக்கிறதுக்கோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நாம் செலவிட்டோம் அப்படின்னா இல்லை முதலீடு பண்ணணும் அப்படின்னா அது வந்து 10,000 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு துறையில் ஒரு எக்ஸப்ஷனல் ஆர்டிஸ்ட்டாக ஒரு எக்ஸப்ஷனல் பர்சனாக ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம உருவெடுக்க முடியும். பட் இந்த 10,000 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக வந்து டைம் எல்லாம் வந்து நம்ம கணிச்சு 10,000 மணி நேரத்தில் இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நம்ம எடுத்துக்கணும். 80-20 ரூல் மாதிரி எல்லாமே 80% and 20% தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. சிலது வந்து 90%, 10% அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப இன்வால்மெண்ட்டோட நீங்கள் செயல்படும் போது 8,000 மணி நேரத்துலையோ 5,000 மணி நேரத்தில் கூட நீங்கள் சில விஷயங்களை கற்றுக்க முடியும், சில விஷயங்களை செயல்படுத்த முடியும். அது உங்களுடைய ஆர்வத்தையும் உங்களுடைய பேஷனையும் பொறுத்து இருக்குது. பட் இங்கே கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு துறையில் நீங்கள் அதிக நேரம் இந்த மாதிரி ரொம்ப பேஷனேட்டாக இன்ட்ரெஸ்டடாக எந்த அளவுக்கு நீங்கள் அதிக நேரம் உள்ளே இருக்கிறீங்களோ, செயல்படுறீங்களோ, கற்றுக்குறீங்களோ, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் அந்த துறையில் ஒரு வல்லுநராக வர முடியும். அடுத்தது 3வது சக்ஸஸ் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்ட் அண்ட் ஏஜ். பேக்ரவுண்ட் அப்படின்னு வரும்போது நாம் எந்த ஊரில் பிறந்தோம், நம்ம எந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில் வளர்ந்தோம், நம்ம எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் நம்ம வந்து டெவலப் ஆனோம், நம்ம எந்த மாதிரியான சரௌண்டிங்கில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்முடைய சக்ஸஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இம்பேக்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம எந்த காலகட்டத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம், எந்த ஒரு மாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வருஷத்தில் எந்த மாதத்தில் பிறந்தோம் அப்படிங்கிறது கூட நம்முடைய சக்ஸஸுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து இம்பேக்ட் பண்ணும். இப்போது நம்ம எல்லாருமே வந்து பெருசாக பேசப்படுற டெக் ஜெயின்ட்ஸ் எடுத்துக்கோங்க, இப்போது ஆப்பிள் எடுத்துக்கலாம், ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஆப்பிரிக்காவில் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உண்மையாகவே வந்து அவர் டெக்னாலஜிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்திருப்பாரா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவருடைய காலகட்டத்தில் ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்து அவர் அன்னைக்கு அவருக்கு கிடைச்ச அந்த டெக்னாலஜி, அன்னைக்கு அவருக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்போஷர் வந்து அங்கே கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அங்கே அந்த ஊரில் இருக்கக்கூடிய வேற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே ஆப்பிரிக்காவில் பிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நெல்சன் மண்டேலாவை எடுத்துக்கலாம். நெல்சன் மண்டேலா வந்து ஆப்பிரிக்காவில் பிறக்காமல் இந்தியாவில் பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், இல்லை ஜப்பானில் பிறந்திருந்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ரீசோர்ஸஸ் மூலமாக அவங்க வந்து உருவாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது வந்து ஏஜ் குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து 90s பிறந்ததுக்கும் 20s பிறந்ததுக்கும் நிறையா வந்து வித்தியாசம் இருக்குது. இப்போது 20s வந்து பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க நம்ம இன்றைக்கி பயன்படுத்துகிற இந்த சோஷியல் மீடியா, ஏன் இந்த யூடியூப் எடுத்துக்கோங்க, இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கையாளுறதும் ஒரு 90s பிறந்தவங்க கையாளுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது நீங்கள் அவங்களுடைய கண்டென்ட் மூலமாகவே அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்ம எந்த காலகட்டத்தில் பிறந்தோம், அப்போ என்ன ரீசோர்ஸ் இருந்துச்சு, அப்போ என்ன மிகப்பெரிய ஒரு தேடல் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நம்முடைய சக்ஸஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும், ஒரு நிரந்தரமான ஒரு வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்பிக்கிட்டு இருந்திருப்பாரு. நல்லா வந்து படிக்கணும், நல்லா படித்தாதான் நம்ம டெவலப் ஆக முடியும் அப்படிங்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலரான ஒரு மைண்ட் செட்டாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி அது வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த படிப்பு அப்படிங்கிறது எல்லாம் தாண்டி அஃப்கோர்ஸ் படிப்புங்கிறது வந்து முக்கியம்தான், பட் அந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம கற்றுக்கிற, எக்ஸ்ட்ராவாக நம்ம பயிற்சி பண்ணுற, எக்ஸ்ட்ராவாக பண்ணுற நிறையா விஷயங்கள் தான் ஒருத்தரை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் ஆழமாக நம்பிக்கிட்டு இருக்கிறேன். இப்போது இது வரைக்கும் நீங்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டீங்க இல்லையா, இது எல்லாமே வந்து மறந்துடுங்க. இந்த புக்கில் இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை எல்லாம் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில முக்கியமான சில பாயிண்ட்ஸ் மட்டும் எனக்கு வந்து தோணுச்சு. என்ன அப்படின்னா, நம்முடைய சக்ஸஸுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பிறந்த காலம், நம்ம வளர்ந்த ஊர், சரௌண்டிங், ஃபேமிலி, அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸை நம்ம எப்படி பட்டை தீட்டுறோம், அந்த 10,000 மணி நேரம் ரூல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து வச்சு பார்க்கும்போது நாம் இப்போ எங்கே இருக்கிறோம், நீங்கள் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ரீசோர்ஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கலாம், ரீசோர்ஸஸ் இல்லாத ஒரு இடமா இருக்கலாம், நீங்கள் நினச்ச விஷயத்த பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையாக கூட இருக்கலாம். அது எப்படி வேணால் இருக்கலாம். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம், இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடம், சிச்சுவேஷன், சரௌண்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துலேருந்து நீங்கள் எதை உங்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல மட்டும் அதிகம் கவனம் செலுத்துங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். என்ன அப்படின்னா,
நம்ம விட இதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்முடைய பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நாம் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை, என்ன மாதிரியான ஒரு பேக்ரவுண்டை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஒரு நல்ல காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்துட்டா மட்டும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறத இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான ஒரு கருத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். பட் அதை தாண்டி அவங்களுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்க போகிறோம், அவங்க ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு, அவங்க ரொம்ப அறிவுபூர்வமாக ரொம்ப தெளிவாக சிந்திக்கிறதுக்கு, ரொம்ப நல்ல விதத்தில் செயல்படுறதுக்கு, நல்ல பண்புகள் கொண்டவங்களா அவங்க இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ண போறோம், நம்ம என்ன மாதிரியான ஒரு பேக்ரவுண்டா நம்ம செயல்பட போறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இந்த கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சது. இந்த வீடியோவில் கேட்ட எல்லா விஷயத்தையும் மறந்துடுங்க. இப்போ நான் சொன்ன அந்த கடைசியா சொன்ன இந்த 2 விஷயத்தை மட்டும் கொஞ்சம் ஆழமா யோசிங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும், உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய உங்களுடைய பசங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் யோசிங்க. அதை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக நாமும் நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்போம்.